Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஏற்றுமதி தொழிலில் முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இப்போ என்னுடைய ரியல் டைம் அனுபவத்தில் பையர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு க்ளீனாக தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அது ரிலேட்டடாக, அதாவது ஹவு டு ஃபைண்ட் பையர்ஸ் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சம் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். அந்த பிளேலிஸ்டோடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் நான் பப்ளிஷ் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுமதி தொழிலில் பையர்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸும் நீங்கும். ஏன்னா நிறைய பேர் ஐஇசி கோடு இதெல்லாம் எடுத்துட்டு பையரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வீடியோஸ் நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஜஸ்ட் என்னுடைய அந்த ஹவு டு ஃபைண்ட் பையர்ஸுங்கிற அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டை மட்டும் நான் கொடுக்க போகிறது கிடையாது. நான் ஒரு சின்ன காஸ்ட்டுக்கே அடிஷ்னலாக உங்களுக்கு வேல்யூபிளான மற்ற டூல்ஸையுமே கொடுக்க போகிறேன். அது என்ன டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக அந்த இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது பிகினர்ஸுக்கெலாம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய விதமான மாடல்ஸை கொடுக்குறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாடல் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். ஒரு மாடல் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் அனுப்பிடுவேன், நீங்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாடல் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புவேன். அண்ட் தென் மாடல் கமர்ஷியல் இன்வாய்ஸ். கமர்ஷியல் இன்வாய்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது நம்ம கொடுக்குற அந்த இன்வாய்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா, அதாவது பிஸ்னஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆர்டர் நமக்கு, அப்போ நம்ம கொடுக்குற அந்த இன்வாய்ஸ் தான் என்னன்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கிங் லிஸ்ட், இதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மாடல் கொடுக்குறேன். ஸோ மாடல் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் கொடுக்குறேன், எப்படி மாடல் கமர்ஷியல் இன்வாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், அண்ட் தென் மாடல் பேக்கிங் லிஸ்ட்டும் கொடுக்குறேன். இதை வச்சே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, நீங்களே ஈஸியாக உங்களுடைய அந்த ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்களே கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது தவிர நான் நிறைய அடிஷ்னல் டூல்ஸும் தரேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடல் இமெயில், எப்படி உங்களுக்கு இமெயில் அனுப்புறது ஒரு ஃபாரின் பையருக்கு அப்படின்றது நிறைய பிகினர்ஸுக்கு தெரியாது. அதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மாடல் இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எப்படி ஒரு பையருக்கு இமெயில் அனுப்பணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். அண்ட் தென் மாடல் எல்சி, ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோடைய மாடல் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் அதில் கிளீனாக ஒரு மாடல் வச்சிருக்கிறேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் மாடல் எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், அதாவது நீங்கள் ஏற்றுமதி செய்யும்போது எப்படி அந்த கான்ட்ராக்ட் போடுறது, தட் மீன்ஸ் எப்படி அந்த ஒப்பந்தம் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு மாடல் அதுவும் வச்சிருக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட். அண்ட் தென் லிஸ்ட் ஆஃப் சப்ளையர்ஸ், இதில் 3 பார்ட் வச்சிருக்கேன், பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் லிஸ்ட் ஆஃப் சப்ளையர்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் மிஷினரிஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற அந்த சப்ளையர்ஸுடைய லிஸ்ட்டும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாக்குமெண்ட்டில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது என்னன்னா எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் பிரைஸ் கால்குலேட்டர். இந்த ஏற்றுமதியில் இருக்கிற மிகப்பெரிய தலைவலியே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸ் கால்குலேட் பண்ணுறது தான். இப்போ நம்ம லோக்கலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக விலை கொடுத்துருவோம், இதுதான் ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், டக்குன்னு நமக்கு முடிஞ்சிடும். பட் ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் அந்த கால்குலேஷன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணணும். நீங்கள் மேனுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி, அதை ஈஸி பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 விதமான கால்குலேட்டர் டிசைன் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா எஃப்ஓபி ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, சிஏஎஃப் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 3 விதமான கால்குலேட்டர் டிசைன் பண்ணியிருக்கேன். அது அந்த கால்குலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா
First one FOB and CAF calculator for both kilograms and metric tons. கிலோகிராம்ஸுக்கும் மெட்ரிக் டன்ஸுக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரே கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கிலோகிராம்ஸ், FOB and CAF price calculator only for kilograms. And then third என்னன்னு பார்த்தீங்கன்னா FOB and CAF price calculator only for units. அதாவது ஒரு பீஸ், நீங்க ஒரு பீஸ் மட்டும் நீங்க சேல் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 1 lakh பீஸ் ஆஃப் பென்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் அப்படிதானே, அந்த மாதிரி யூனிட்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 விதமான கால்குலேட்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த 3 விதமான கால்குலேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் ஏற்றுமதி தொழிலில் இறங்கி நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லாட்டா முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய இந்த டூல்ஸ் எல்லாமே நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. அந்த காஸ்ட்டை நீங்க இதை ஜிபேனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டினா என்னுடைய பேங்க் டீடைல்ஸ்னாலும் அனுப்பலாம். நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அகைன் ரிப்பீட் பண்றேன், உங்களுக்கு இந்த லெஸ் காஸ்ட்ல ஏற்றுமதி தொழிலில் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிற நபர்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பையர்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றதுக்கான அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்ல சம் வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி பையர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் நிறைய டாக்குமெண்ட்ஸ், நான் அகைன் அதை லிஸ்ட் பண்றேன் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி. ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ், அதாவது மாடல் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ், மாடல் கமர்ஷியல் இன்வாய்ஸ், அண்ட் தென் மாடல் பேக்கிங் லிஸ்ட், அண்ட் தென் மாடல் இமெயில், அண்ட் தென் மாடல் LC, அண்ட் தென் மாடல் எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், அண்ட் தென் லிஸ்ட் ஆஃப் சப்ளையர்ஸ், 3 பார்ட் இருக்கு, and then 3 different types of calculators. ஓகே, ஸோ இந்த மாதிரி இவ்வளவு ஏற்றுமதிக்கு இவ்வளவு விஷயங்களை நீங்க எந்த ஒரு ட்ரைனிங் கிளாஸுக்கு போனாலும் உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. அப்படியே உங்களுக்கு அவங்க கொடுக்கறதா இருந்தா கூட உங்களுக்கு காஸ்ட் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம் வாங்கிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் நீங்க நம்மள்ட்ட வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நான் லோ காஸ்ட்ல தான் நான் கொடுக்குறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஏற்றுமதி தொழிலில் இறங்கி முயற்சி பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் என்னைய காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க உங்க வாட்ஸ்அப்லயே பார்க்கலாம். ஒரு புது வீடியோ நான் பப்ளிஷ் பண்ண உடனே டைரக்டா அந்த வீடியோவோட லிங்க் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். அதுக்காக வாட்ஸ்அப்ல ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கம்யூனிட்டி லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களும் அந்த கம்யூனிட்டியில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.